யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு அப்டேட் வரும் அப்படின்னு. இந்த அப்டேட்டால சோசியல் மீடியாவை தீப்பிடிச்சு எறிகிற மாதிரி அப்படி ஒரு பரபரப்பா இருக்கு. நம்ம இந்தியாவிலே மோஸ்ட் வாண்டட் டைரக்டர்னா அது பிரசாந்த் நீலும் டைரக்டர் லோகேஷ் கனகராஜன் தான். ஏன்னா அவங்க எடுத்த ஒவ்வொரு படமும் மிகப்பெரிய ஹிட்டான மூவிஸ். ஆக்டர் யாஷ் அப்படின்னு சொன்னா யாருக்குமே தெரியாது. ஆனா கேஜிஎஃப் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் கேஜிஎஃப் யாஷ் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். கேஜிஎஃப் படம் மூலமா தான் ஆக்டர் யாஷ் கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய ஃபேனா மாறினாங்க. கேஜிஎஃப் படத்துக்கு அப்புறமா டைரக்டர் பிரசாந்த் நீல் பாகுபலி பிரபாஸை வச்சு சலார் படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. இப்போ சலார் 2 படத்தையும் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்திருக்க தகவல் என்னன்னா டைரக்டர் பிரசாந்த் நீல் நம்ம தலை ஏகே அஜித் குமாரை வச்சு 2 படம் டைரக்ஷன் பண்ண போறதா இப்போ கன்ஃபார்ம் ஆன தகவல் வந்துட்டு இருக்கு. ஒரு படம் ஸ்டாண்ட் அலோன் படம் அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு படம் டைரக்டர் பிரசாந்த் நீலோட கேஜிஎஃப் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல ரிலீஸ் ஆக போற கேஜிஎஃப் சாப்டர் 3 படத்துல நம்ம தலை அஜித் நடிக்க போறதா இப்போ கன்ஃபார்ம் ஆன தகவல் வந்துட்டு இருக்கு. இந்த நியூஸ் கேட்ட தலை ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. டைரக்டர் அஜய் ஆர் கணபுத்து டைரக்ஷன்ல ஆக்டர் அருள்நிதி நடிச்சிருக்க படம் தான் டிமாண்டிக் காலனி 2. இன்னைக்கு இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி செகண்ட் பார்ட்டும் நல்லா இருக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் ஆகஸ்ட் 15 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டிமாண்டிக் காலனி 2 படத்துடைய ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இதே ஆகஸ்ட் 15 டேட்ல தான் டைரக்டர் பா ரஞ்சித் டைரக்ஷன்ல சியான் விக்ரம் நடிச்சிருக்க தங்கலான் படமும் வேர்ல்டு வைடா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்தியன் 2 படத்துல இருந்து கம்பேக் இந்தியன் வீடியோ சாங் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் வள்ளி மோகன்தாஸ் டைரக்ஷன் பண்ணிருக்க படம் தான் மெட்ராஸ் காரன். இந்த படத்துல மலையாளம் ஆக்டர் சிசி நேகன் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல ஹீரோவா நடிக்கிறாரு. இந்த படத்துல கலையரசனும் ஒரு முக்கியமான ரோல நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் மியூசிக் பண்ணிருக்காரு. இன்னைக்கு மெட்ராஸ் காரன் படத்துடைய அபிஷியல் டீசரை நம்ம எஸ்டிஆர் சிம்பு ரிலீஸ் பண்ணிருக்காரு. டீசர் நல்லா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. டைரக்டர் சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல சூர்யா நடிச்சிருக்க படம் தான் கங்குவான். கங்குவான் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கா ஃபயர் சாங் அப்படிங்கிற சாங் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இந்த சாங் இப்ப 5 மில்லியன் வியூஸ் வந்திருக்கிறதா மூவி டீம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல சூர்யா நடிச்சிருக்க படம் தான் சூர்யா 44. இந்த படத்துல இருந்து சூர்யாவோட பர்த்டே ஸ்பெஷலா ஒரு கிளிம்ஸ் வீடியோவை செம்ம மாசா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அந்த வீடியோக்கு யூடியூப்ல 20 மணி நேரத்துல 65 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. மூவி டீம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டைரக்டர் ஹல்மட் சமீன் டைரக்ஷன் பண்ணிருக்க படம் தான் மின் மினி. நம்ம சேனல்ல ஏற்கனவே இந்த படத்தை பத்தி அப்டேட் பண்ணிருந்தேன். இன்னைக்கு இந்த படத்துடைய அபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த படம் ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவி அப்படிங்கறத இந்த படத்துடைய ட்ரைலர் சொல்லுது. இந்த படத்துடைய ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ட்ரைலர் நல்லா இருக்கு. இந்த படம் ஆகஸ்ட் 9 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை ஒரு புதிய முயற்சியை தான் டைரக்டர் எடுத்திருக்காரு. டைரக்டர் சந்தோஷ் ராவணன் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் ராஞ்சா. இந்த படத்துல தெலுங்கு ஆக்டர் கிருத்திகா ஹீரோயினா நடிக்கிறாங்க. ஆக்டர் சர்வசிலியன் இந்த படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு. இந்த படத்துடைய மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டைரக்டர் ராமச்சந்திரன் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் பேச்சு. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியை எடுத்திருக்காங்க. இந்த படம் ஆகஸ்ட் 2 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. நம்ம தனுஷ் டைரக்ஷன் பண்ணி அவரு ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் ராயன். இது தனுஷ் நடிச்சிருக்க 50வது படம். இந்த படம் ஜூலை 26 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய டிக்கெட் புக்கிங்கை இப்போ புக்மை ஷோல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இதே சேம் ஜூலை 26 டேட்ல தான் டெட்பூல் அண்ட் உல்வரின் படமும் தமிழ் டப்போட தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த 2 படத்துக்கான டிக்கெட் புக்கிங் புக்மை ஷோல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சேலத்துல புதுசா ஓபன் பண்ணிருக்க ராக்ஸ் டிஎன்சி தியேட்டர்லயும் இப்ப டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டெட்பூல் படத்துக்கும் ராயன் படத்துக்கும். அது மட்டும் இல்லாம தர்மபுரி டிமெக்ஸ் டிஎன்சி தியேட்டர்லயும் இப்ப ராயன் படத்துக்கும் டெட்பூல் படத்துக்கும் டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம எங்க ஊர்ல இருக்கிற அரூர் டிஎன்டி டிஎன்சி தியேட்டர்லயும் ராயன் படத்துக்கான டிக்கெட் புக்கிங் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.